சார் அதாவது இதுவரை வந்து எந்த நடிகருக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு உக்கிரமான தாக்குதல் நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஆனால் சூர்யாவை வந்து தாக்குறதுக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் தானே, இப்போ கோவில் தொடர்பாக பேசினா அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் காரணமா? இல்லை, அது சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் பேசுகிறார், கல்வி சார்ந்த விஷயங்கள் இல்லை, பேசுகிறார். அவர் அதிகமாக அவ்வளோ பேசுனதே கிடையாது. எப்போவாது ஏதாவது ஒன்று பேசுகிறார், அவ்வளோதானே. தாக்குதல் ஏற்கனவே வந்து கங்குவா படம் பண்ணுறப்ப அந்த ப்ரொடியூசர் பேசின பேச்சு, ரெட்ரோ படத்தில் பேசுகிறப்ப சிவகுமார் பேசின பேச்சு, எல்லாரும் தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக பேச தான் செய்வாங்க. இல்லை அது பேசுறது இவருக்கு நெகட்டிவாக வருதுன்றேன். சூர்யாவை காட்டிலும் சூர்யாவை சுற்றி இருக்கிற ஆட்கள் பேசுறது சூர்யாவுக்கு நெகட்டிவாக வருது. இப்போ அதான் சிக்கலே இங்கே. இப்போ அன்னைக்கு சிவகுமார் என்ன பண்ணுறேன், என் பையன் தான் 6 பேக் வச்சவன், இப்படி போய் என் பையன் தான் அதிகமாக 6 பேக் வச்சேன் முதல்ல சினிமாவில், யாரும் வைக்கல அப்படின்னாரு. இல்லை, அவன் வீடியோ எடுத்து போட்டாங்க, நான் பார்த்தியா? அதுவும் சாதாரண விஷயம் சார். என் பையன் வந்து 6 பேக் வச்சிருக்கான்ன்றது சாதாரண விஷயம். அது என் பையன் 6 பேக் வச்சிருக்காரு, கஷ்டப்பட்டு நடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. என் பையன் மட்டும் தான் தமிழ் சினிமாவில் முதல்ல 6 பேக் வச்சவன் அப்படின்னு பேசி விட்டது. இப்போ என்னன்னா, இவர்கள் வெளியே சூர்யாவை சுற்றி இருக்கிற ஆட்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூர்யாவுக்கு நெகட்டிவாக மாறி போகுது.